இந்த மாதிரி பிரச்சனையிலே இருக்காரு. ஏ கிட்டத்தில் வாங்க, நீங்கள் தானே பதில் சொல்லணும். 7 மைண்ட் திறகும் சரியில்லை. நல்லா கொடுத்தது மாதிரி அவங்க 2 வச்சுறேன். நல்லபடியாக பார்த்துக்கணும். 4 6 ஆத்தாக்கிட்ட வந்துட்டா ஆக்கா முன்ன பின்ன, ஆனால் ஆத்தா வந்து செய்கிறாங்க, நம்பிக்கையோடு இருக்கவங்க நல்லாத்தே இருக்காங்கன்ட்டு வந்தவங்க தாய். சரி, அந்த தாயோடைய சக்தி என்ன சிறுசா? மற்றது மாதிரியாத்தா சிறுசா? எங்கெங்கேயோ வந்து லட்சம் பேர் கூப்பிடுற இடம் ஆத்தாக்கிட்ட. பொழக்கிற பொழப்பு ஓட்ட பொழப்பாக இருக்குது. ஒரு பக்கம் காயம்பட்டு போயிட்டையும் கிடக்குது. மனசெல்லாம் சுருங்கலாத்தே இருக்குது. வழி வேறதுக்கு பஞ்சம் இல்லை. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. உண்மையா? நல்லா வாய்ப்பு சொல்லுங்கய்யா. ஓட்ட பொழப்பாத்தே இருக்குது அடுத்த தலையிலையும். ஆமாம். என்ன கையில் அன்பையும் பாசத்தையும் இந்த மகன் அதிகமாக கொடுக்குது. ஆனால் அதை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீங்க. உண்மையா? சொல்லுங்கள். அம்மா சொல்கிறதையும் சரி. மலரை தூக்கி கையில் கொடுக்குது, இருந்தாலும் அதை எடுப்போமா எடுக்க வேணாமான்னு யோசிக்கிறீங்களா? உண்மையா இல்லையா? பெரிய ஓட்டப்பழம். இப்படி இருந்தால் எப்படி இருந்து அங்கிட்டு பார்த்தா உங்களுடைய நிலைமை என்ன ஆகுதுனே? உங்களுடைய பழம் நல்லா இருக்கா? உங்களுடைய இது என்னவோ அதைத்தானே ஆத்தா எனக்கு காட்சியாக சொல்ல சொல்கிறா. நான் அதை பார்த்தேனே சொல்கிறேன். உங்களுடைய பொழப்பு இவ்வளோ பெரிய ஓட்டையாக இருந்தால் ஓட்டையை எப்போ அடைக்கிறதுன்னு கேட்குறீங்க. புரியுதா? வேற விளக்கமாக செலவா? இத்தினோண்டு இருந்தால் ஒரு சின்ன வச்சு ஓட்டை இவ்வளோ பெரிய ஓட்டை வந்துருச்சு. அப்போ கஷ்டம் கடைங்க அப்பி இப்படிலாம் வந்தால் எப்படி அடைப்போம்னு யோசிக்கிறீங்க. அது சூச்சமாக நான் சொல்கிறேன். அம்மா சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ சரி, உங்கள் சாமிங்கத்தா வரணும் இல்லை? கும்பிட்ற தெய்வம் எங்கே வரணும்? ஆளை காணோம். உங்கள் சாமியை காணமே. உங்கள் சாமி என்ன சொல்ல முடியாது? வரணும்ல. தெய்வம் இல்லையே இத்தனைக்கு. உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கலாக்கா? உங்கள் சாமி என்ன சாமி வரணும்ல? இங்கே தெய்வம் நிற்கலையே, வரலையே. வந்தாத்தையும் நான் சொல்லுவேன். நான் ஒரு தெய்வத்தை சொல்ல முடியாதுல்ல. உங்களுடைய வாழ்க்கை தம்பி ஏற்காமல் இறக்க முடியாப்பா. இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஒரு சரி நிலை சமமாக கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து சொல்கிறேன். சரி சமம் ஒரு இடத்துல வேலை பார்த்தோம், நம்ம நிம்மதியாக இருக்கோம், கல்யாணம் பண்ணால் நிம்மதியாக இருக்கோம் அப்படிலாம் இல்லை. ஏற்றமும் இறக்கம் திராசு மாற்றி உங்கள் வாழ்க்கை இன்னும் சரிசமாக படலை. என்னையா? அப்படித்தான் போயிட்டுருக்கு. ஆத்தாட்ட வந்துட்டீங்களே, ஆத்தா சரி பண்ணி கொடுப்பாங்க. சரி, உங்கள் தெய்வத்தை எங்கேன்னு கேட்போம். திருமூரில் கேட்போம். அதான் ஐஸ்வர்யா அந்த மயனுக்கு அந்த மகளுக்கு தெய்வத்தாசை இருந்தால் அப்படியே நிற்கணும். இதுக்காக தெய்வம் ஏன் என்ன தெய்வம்னு வரல, கொஞ்சம் சார்ந்துதே கிடக்குங்க நிலமை. சரி, நிமித்து கொடுத்தா அவள் தெய்வம் எதுவாக இருந்தாலும் நிமித்தி வைக்கணும் அவள் குடும்பத்தை. அருளில் கூப்பிடுவோம். அருளில் வந்து மிச்ச பிரச்சனையை சொல்லட்டும்.